அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணைய பயிற்சி நற்புலரி 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச்சிறப்பாக தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். நற்புலரி சென்ற 2023 ஜனவரி 1 ஆரம்பித்து இன்று கிட்டத்தட்ட 450வது நாள் மிக சிறப்பாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. இந்த வெற்றி நடையில் பல நல்ல உள்ளங்களும் பல ஜாம்பவான்களும் பெரும் பங்காற்றி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய 450வது நாள் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்து பெண் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பிலும் இன்று சிறப்பு விருந்தினராகவும் வந்திருக்கிறார். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை பொழுதில் நற்புலரி தரத்தில் இங்கு குழுமி இருக்கும் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களையும் நண்பர்களையும் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றோம். இந்த 450வது நாள் நிகழ்ச்சியின் சிறப்பு பேச்சாளராக தனது கருத்துக்களை எடுத்து வைக்க வந்திருக்கின்ற ஆளுமையை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் அடிப்படையில் MCA MPhil PhD முனைவர் பட்டம் பெற்றவர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய துறையில் வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் உமன்ஸ் ஈரோடு என்கிற கல்வி ஸ்தாபனத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். அதை தாண்டி அவர் ஒரு என்டர்பிரனராகவும் பரிமளித்து வருகிறார். ஃபியூச்சர் டெக் என்கிற நிறுவனத்தை துவக்கி அதற்கு மேனேஜிங் பார்ட்னர் என்ற நிர்வாக பங்குதாரர் என்ற நிகழ்வை நிகழ்த்தி வருகின்றார். கல்லூரி நேரம் போக மீதி நேரம் இதில் செலவிட்டு வருகிறார். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மற்றும் ரோபோட் வேக்யூம் கிளீனர் போன்ற கருவிகளை மார்க்கெட்டிங் செய்து வரும் நிறுவனத்தை நடத்தி வருவதுதான் இவருடைய சிறப்பு. அது மட்டுமில்லாமல் பெண்கள் தொழில் முனைவில் மிகுந்த ஆர்வமுடையவர். தன்னால் மிகப்பெரிய அளவில் சாதிக்க இயலும், சாதிக்க முடியும் என்கிற ஒரு தொலைநோக்கு திட்டத்துடன் செயல்பட்டு வரும் இவர் கல்வி மற்றும் தொழில் துறையில் மிக பெரும் சாதனைகளை புரிய காத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமைதான் முனைவர் பி. யோகநந்தினி அவர்கள். ஆம், இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி. யோகநந்தினி அவர்களை அறிமுகம் செய்து தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். பெண் நேற்று இன்று நாளை என்கிற தனது சொந்த அனுபவங்களை இங்கு விவரிப்பார். பாருங்கள் மேடம் அவர்களே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் அதிகாலை வணக்கம். மகளிர் தின கொண்டாட்டத்திற்கான மாதமான இந்த மார்ச் மாதம் முழுவதும் பெண் ஆளுமைகளை கொண்டும் பெண்களுக்கான நிகழ்வாக இதை முன்னெடுத்துட்டு இருக்கிற நற்புலரி அமைப்புக்கு முதல்ல என்னோட நன்றியும் பாராட்டுகளும். இதுல வெற்றிகரமான 450வது நிகழ்வுல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. பெண்களுக்கான நிகழ்வு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதி மனித இனம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறதுல இருந்து இந்த நிகழ்வு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். சோ ஆதி மனித இனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தாய்வழி சமூகமா பெண்களோட வழிகாட்டுதலை இயங்கி கொண்டிருந்த ஒரு இனம் தான் நம்மளுடைய மனித இனம். அதற்கான சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தெய்வ வழிபாடு. ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்மளுடைய தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பெண் தெய்வங்களை வழிபடுறதும், இப்போ இருக்கிற குலதெய்வ வழிபாடுகளிலுமே கூட வந்து நம்மளுடைய பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எதை முன்னெடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் நம்மளுடைய ஆதி சமூகத்துல எவ்வளவு ஆளுமையோட எவ்வளவு வழிகாட்டுதலோட அதை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் தான் இது எல்லாமே. அதுக்கு அடுத்தது நாகரீக வளர்ச்சி அப்படிங்கிறதுல குழுவாக இருந்த மனித இனம் அடுத்து கூட்டங்களாக பிரிஞ்சு அடுத்து தனித்தனியா குடும்பங்களாக பிரியிற காலகட்டத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்தாங்க. ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய லாங் ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு. சோ அந்த மாதிரி காலகட்டங்கள்ல பெண்களுடைய பிரசவ நேரங்கள், பிரசவ இறப்புகளை தடுக்கிறதுக்காக வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப
அதிகம் பண்ணாங்க. அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெண்களுடைய கல்விகள் மறுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நின்னுச்சு. திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா, பெண்களின் வழிகாட்டுதலுக்கு கீழ இப்ப பெண்களுக்கு உண்டான திறமைகள வந்து மறுபடியும் முன்னெடுத்து, அவர்களுக்கான திறமைகள் எந்த வகையில இருக்கு அப்படிங்கிறத திரும்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கோம். அதற்கான முன்னெடுப்புகள் பெரும்பாலும் எடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிச்சயமாக ஆண்கள் தான். பெரிய தலைவர்கள், பெரியார், காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாருமே திரும்ப பெண் கல்வியை ஊக்குவிச்சாங்க. பெண் கல்விக்கு அடுத்து அ பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுடைய விடுதலை அவங்க வந்து எந்த அளவுக்கு தங்கள வந்து தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டது யாரால அப்படின்னா, நிச்சயமாக ஆண்களால தான். சோ அந்த மாதிரி விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டு, இப்ப வந்து பெண் கல்வி அப்படிங்கிறது முதல்ல அந்த ஊருக்குள்ள மட்டும் பெண்கள் அலோவ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது ஊர்கள் தாண்டி நகரங்களுக்குள்ள வந்தாங்க. இப்ப நகரங்களையும் தாண்டி நாடுகளுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. வெளிநாடுகள்ல போய் படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்திலயும் ஏன் நம்ம மகளிர் தினத்த கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அ பெண்களுக்கான வாய்ப்புகள் இப்போ 90% மறுக்கப்படுவதில்லை. அது உண்மைதான். ஆனா அந்த 90%த்துல ஆண்களுக்கும், பெண்களுக்குமான நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதாவது ஒரே வேலையை செய்யும் ஒரு பெண்ணுக்கும், ஆணுக்கும் ஒரே விதமான சம்பளம் இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்றைய காலகட்டத்திலும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கிறதுனால தான், இன்னும் மகளிர் தினங்களை நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல இருக்குமா? அப்படிங்கிறது அ எனக்கு எப்பயுமே தோணிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அம் ஓகே. சோ இப்போ நான் லட்சுமி நாராயணன் சார் கிட்ட பேசும்போது என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பெண் நேற்று, இன்று, நாளை அப்படின்னு இருக்கும்போது, என்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார்ட்ட சொல்லியிருந்தேன். சோ அம் என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த நிலைக்கு போலான்னு இருக்கேன். சோ எங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க 2 பேரும் பெண் குழந்தைகள் தான். சோ 2மே பெண் குழந்தைகளா இருக்கிற வீடுகள்ல பெரும்பாலும் வந்து என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை வந்து ஆண் போலவே வளர்ப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, அவங்களுக்கு கொடுக்கப்படுற சலுகைகள்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ எல்லாமே கொஞ்சம் ஒரு ஒரு பெண் குழந்தைய விட இன்னொரு பெண் குழந்தைக்கு அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் கிடைச்சது. அம் எங்களுடைய வீட்ல வந்து என்னுடைய பாட்டி, அவங்களுக்கு கீழ அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ தான் எங்க குடும்பம் நடந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ரோல் மாடல் என்னோட பாட்டி. சோ அவங்க வந்து என்னன்னா, அதிகாரம் முழுவதும் என்னோட பாட்டி கையில இருந்தது. அவங்கள பார்த்தே நான் வளர்ந்தேன் அப்படிங்கிறது தான் உண்மை. 2வது விஷயம், என்னுடைய தந்தையும், என்னுடைய சிறிய தந்தை சித்தப்பாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருவருமே வந்து ஊர்ல அந்த நாட்டாமை அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க. சோ அந்த ஆளுமையான குடும்பத்துக்கு கீழ வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அதைக் கொண்டே பார்த்து வளர்ந்த ஒரு காரணத்தினால, ஆரம்பத்துல இருந்தே வந்து கொஞ்சம் எதையா இருந்தாலும் துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. அதன் பின்பு நான் வந்து என்னோட பள்ளி காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ வாசிப்புக்குள்ள உள்ள வர ஆரம்பிச்சேன். அது வந்து என்னுடைய அம்மாவோட அப்பா. என்னுடைய பாட்டனார். அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு பழக்கம். அந்த வாசிப்பு ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஐ ஹவ் ஸ்டார்ட்டட் வித் நாவல்ஸ். தமிழ் நாவல்கள் அந்த மாதிரி புத்தகங்கள தான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் ஜெனரல் புக்ஸ். ஜெனரல் புக்ஸ் அப்டின்னா ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் எதுவும் இல்லைங்க. ஜஸ்ட் அந்த குமுதம், குங்குமம் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன். கல்லூரி காலத்துக்குள்ள நான் உள்ள போகும்போது தான் வந்து டோட்டலா வேற ஜர்னல் ஆஃப் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆதி மனித சமூகமாகட்டும், அதோட எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் வந்து நம்ம நாகரிக வளர்ச்சியில எந்த மாதிரி சமூகம் மாறிட்டு இருக்கு. இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சது அப்பதான். அதன் பிறகு கல்லூரியில என்னுடைய 2ஆம் ஆண்டு நான் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்பாவுக்கு ஒரு சில விஷயங்கள் தொழில் காரணமாக என்னுடைய கல்யாண ஏற்பாடு என்னுடைய 19 வயதுல நடந்துச்சு. அம் அந்த நேரத்துல நான் வந்து என்னுடைய கணவர் குடும்பத்தாரிடம் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். எனக்கு வந்து படிக்கணும். சோ அதுக்கான எந்த ஒரு தடையும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு கல்யாணத்துல
எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 19 வயதுல என்னோட திருமணம் முடிஞ்சது. அதற்கு பிறகும் நான் என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். தென் என்னோட 20வது வயதுல என்னோட பெண் பிறந்தாங்க. அதற்கு பிறகுதான் என்னோட பிஜி டிகிரி நான் பண்ணேன். பிஜி டிகிரி முடிச்சுட்டு வெள்ளாளர் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹவ் டன் மை எம்பில் டிகிரி. ஸோ எம்பில் முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய 2வது குழந்தை என்னோட பையன் வந்து பிறந்தாங்க அப்போ. அதற்கு பிறகு வந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் மை கரியர் அஸ் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா என்னோட கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பிஹெச்டி ஆய்வு படிப்புக்கான விஷயங்களை முன்னெடுத்து, அதுக்கு அடுத்தது அந்த ஆய்வு படிப்பு முடியிற காலகட்டத்துல தான் நாங்க வந்து தொழிலுக்குள்ள வந்தது. ஸோ இப்போ என்னுடைய வாழ்வியல் நிகழ்வுகள்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து ஆண்கள் தான் இருந்திருக்காங்க, பெண்களும் இருந்திருக்காங்க. ஆனா அதிக பெர்சன்டேஜ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் இருந்திருக்காங்க. முதல்ல என்னோட அப்பா. என்னுடைய ஸ்கூலிங் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். வில்லேஜ் பேஸ்டு ஸ்கூலா இருந்தாலும் என்னுடைய படிப்பு அப்படிங்கிறது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல இருந்தது. அதற்கு பிறகு என்னுடைய சித்தப்பா. சித்தப்பா ஒவ்வொரு விஷயமும், அதாவது பெண் பிள்ளைகள் அப்படிங்கிறவங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்த டைம்ல எல்லாத்தையுமே குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததுல அவருடைய பெரும்பங்கு உண்டு. அதுக்கடுத்து என்னுடைய தாத்தா. வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நான் பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க ஃபண்டமெண்டல் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விஷயத்த பண்ணது என்னுடைய தாத்தா. அதுக்கு பிறகு வந்து என்னுடைய கணவர், என்னுடைய மாமனார். என்னுடைய கணவர் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா யூஜி செகண்ட் இயர்ல என்னுடைய திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் முழுக்க முழுக்க என்னுடைய கல்வியில தொடர்ந்து வந்ததுக்கான காரணம் என் கணவரும் என்னுடைய மாமனார். ஒரு விஷயம் நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணத்தை ஊக்குவிக்கிறதுக்கான மனிதர்களும் நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமாக நம்மளால நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இப்போ நான் வந்து தொழில்ல வந்து உள்ள வந்திருக்கேன், தொழில் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான டைமிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தனிப்பட்ட முறையில நான் மட்டுமே பண்ண முடியாத ஒரு விஷயம். அதற்கான காரணமும் என் கணவரும் அதே மாதிரி என் தொழில் முறையில எங்க கூட இணைஞ்சிருக்கிற அத்தனை பேருமே அதுக்கான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. செகண்ட் திங், இப்போ நம்ம தொழிலுக்குள்ள வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஏன் டீச்சிங்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். எதுக்கு ரெண்டையும் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலா நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து ஒரு விஷயம் எக்ஸ்க்ளூசிவா ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மாதிரியான விஷயம் தான் டீச்சிங் இஸ் மை பேஷன். ஸோ எனக்கு வந்து நிச்சயமாக டீச்சிங்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால என்னுடைய டீச்சிங் பேஷன் அப்படிங்கிறதும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழிலையும் ஆர்வம் இருக்கிறதுனால தொழிலையும் என்னுடைய பங்கெடுப்பு என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய விஷயங்கள், இப்போ நிறைய பெண்கள் இப்போ நம்ம குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் ஹோம் மேக்கர்ஸா இருக்காங்க. ஜாப் கோயர்ஸ் அப்படிங்கிறத விட ஹோம் மேக்கர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னா குடும்பங்கள்ல எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க பாத்துட்டு இருக்காங்க. கணவரை பாத்துக்குவாங்க, குழந்தைகளை பாத்துக்குவாங்க, ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்குவாங்க. ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நானுமே அப்படிதான். அதாவது அதுவே போதும், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அந்த மாதிரி ஒரு டிபிக்கல் ஹோம் மேக்கரா இருந்த ஒரு ஆளுதான் நானும். அதுக்கப்புறம் ஜாப் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சு முடிச்சோன்னையும் என்னுடைய விரிவுரையாளர் பணி அப்படிங்கிறது என்ன தேடி வந்தது. ஆக்சுவலா நான் அதுக்கு வந்து எஃபர்ட் போட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுல நான் அதுக்கு எதுவும் எஃபர்ட் போடல. படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது, படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கான எஃபர்ட் பெருசா நான் எதுவும் போடல. அப்போ அந்த விரிவுரையாளர் படிப்புல உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு வாட் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஒரு சம்பளம், ஒரு மாதம் கடைசியில ஒரு சம்பளம் அப்படிங்கிறது நம்ம கையில வரும்போது அதோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மேபி ஜாப் கோயிங் உமன்ஸ் இப்ப நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அது புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் பெரிய லெவல்ல வந்து நாலேஜ அப்கிரேட் பண்ணிக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும், இதுல இருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இன்னும் மூவ் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்குள்ளேயே நான் வந்தேன். இதுல
இன்னொரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, டைமிங். ஸோ அந்த டைமிங்க வந்து முதல்ல மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா காலகட்டத்திலயும் அது எவ்வளவு தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது, அத நம்ம புரிஞ்சுகிட்டு ரெடி ஆனோம் அப்படின்னா தான் தெரியும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நான் கொண்டு வரதுக்கு முதல்ல எனக்கு அதுக்கு வித்துட்டது வந்து என்னுடைய தோழி சவிதா. நாங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விரிவுரையாளரா பணியில இருந்தபோது, ஒரு முறை நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து என்னன்னா, நாங்க காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஃபேமிலி ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். அப்ப அவங்க கேட்கும்போது என்ன கேட்டாங்க அப்படின்னா, 24 ஹவர்ஸ் நமக்கு இருக்கிற இந்த 24 மணி நேரத்துல உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ என்னுடைய பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்துக்கு, கணவருக்கோ, குழந்தைகளுக்கோ செய்யற எல்லா வேலையிலயும் நமக்கான தேவையும் அதுக்குள்ளேயே அடங்கிருது இல்லையா? சோ இதுல வந்து நம்ம இன்னும் பெருசா என்ன தனியா பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வியா இருந்துச்சு. அப்ப அவங்க சொன்னதுதான் என்ன அப்படின்னா, "வி மஸ்ட் ஹேவ் செல்ஃப் லவ்." ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, 24 மணி நேர ஒரு நாள் அப்படிங்கிற அந்த விஷயத்துல, உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது ஒரு 2 மணி நேரம் கூட இல்ல அப்படின்னா, தென் வை ஷுட் வி லிவ் திஸ் லைஃப்? இதுதான் அவங்களுடைய கேள்வி. எனக்கு இந்த கேள்வியும், இந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையில என்ன ரொம்ப வந்து புரட்டி போட்ட ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மென்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃபேமிலி ஓகே, நிச்சயமாக குடும்பத்த பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாப்ல இருக்கிறதுனால நிச்சயமாக அதுக்கான வேலைகள நாம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா, அதுல வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறதாகட்டும், அதுக்கான விஷயங்கள பண்றதாகட்டும், அது ஆன் த கோல போயிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வாட் வி டிட் ஃபார் ஆர் செல்ஃப் டெவலப்மென்ட் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்து அ எகைன் புத்தக வாசிப்புக்குள்ள தான் நான் வந்தேன். வேற எதுவும் வந்து எக்ஸஸா நாங்க பண்ணல. புத்தக வாசிப்புக்குள்ள தான் வந்தேன். அப்போ தினமும் 2 மணி நேரம் நிச்சயமாக புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நான் வந்தபோது தான், அதுக்கடுத்து ஒவ்வொரு நிகழ்வா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, WhatsAppல குரூப்ஸ் இருக்குங்க. அதுல வந்து பட்டிமன்றங்கள் பேசுவது, அதுக்கப்புறம் நெறைய நிகழ்வுகள வெளியில போயிட்டு கலந்துக்க ஆரம்பிச்சேன். இதுவுமே வந்து என்ன அப்டின்னா, செல்ஃப் டெவலப்மென்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்மளுடைய மாற்றங்கள நம்மளாலேயே பார்க்க முடியும். சோ இப்ப இருக்கிற பெண் பிள்ளைகள் அப்படிங்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இப்போ அந்த தாட் ப்ராசஸ் பத்தி பேசணும் அப்டின்னா நெறைய பேசலாங்க. ஏன் அப்டின்னா, இப்ப கல்லூரியில நாங்க முழுக்க முழுக்க குழந்தைகள தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எம்எஸ்சி கிட்டத்தட்ட 23 வயது வரைக்கும் வந்து இருக்கிற பிள்ளைகள நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இங்க பேரண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்ன அப்டின்னா, பெண் பிள்ளைகளுக்கு வந்து முதல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கான இம்பார்ட்டன்ஸ சொல்லிக் குடுங்க. 2வது அவங்க படிக்கிற படிப்புல அவங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவுபடுத்திக்க சொல்லுங்க. அதுக்கு அடுத்த விஷயம், அவங்க பண்ற பிளான்ல பக்காவா அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்களா அப்படிங்கிறத நீங்களும் கூட இருந்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் இருக்கிற பிள்ளைகளோட மனநிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்கு. அதாவது அவங்களுக்கு தேவையான எல்லாமே எந்த ஒரு கம்பல்ஷனுமே இல்லாம இப்ப கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது இது வந்து நான் பார்க்கிற பிள்ளைகள வச்சு மட்டும் நான் சொல்ற கருத்து. நீங்க வெளியில உங்க எல்லாருக்குமே அதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஏன்னா நாங்க வந்து நெறைய பேரண்ட்ஸையும் பார்க்கிறோம், நெறைய பிள்ளைகளையும் பார்க்கிறோம். அதுல வந்து என்ன அப்டின்னா, பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட்டும் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு அப்டின்னா, ம் அவங்க அளவுக்கு அவங்க படிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் மார்க்ஸ் சேர்த்தி போடுங்க. அப்படியெல்லாம் வந்து அப்படி கேட்ட பேரண்ட்ஸும் இருக்காங்க. சேர்த்தி போடுங்க. அவங்க வந்து அவங்களுடைய அம் பின்னாடி அவங்க இன்னொரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க. தே வில் டேக் கேர் அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் பேரண்ட்ஸ் கிட்டயுமே இருக்கு. சோ இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு பினான்சியல் ஃப்ரீடம், வொர்க் பெர்ஃபெக்ஷன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ
ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற புரிதல். இது எதுவுமே இல்லாம ரொம்ப லீனியன்ட்டா போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்ப இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ, அதே சமயம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நமக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் எய்தர் தே ஆர் வொர்க்கிங் ஆர் தே ஆர் டூயிங் பிசினஸ், யாராக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். வெற்றி வெற்றி கிட்ட வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எந்த கஷ்டமே படல அப்படிங்கிறது இல்ல. எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உண்டு. அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான விஷயங்களையும் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to work on it. இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லையானா நிச்சயமா ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ எந்த இடத்துல ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றிக்கான அடையாளம். இங்க நிறைய விஷயங்கள் பெண் பிள்ளைகளுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. அதுவும் இப்ப நாங்க ரொம்ப பர்சனலா பெண் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் பெர்ஃபெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக் கொடுங்க. ஒரு விஷயம், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இன் தி சென்ஸ், நம்ம சம்பாதிக்கிற ஒரு 100 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணும். 2வது பாத்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும்போது மட்டும்தான் அந்த போல்ட்னஸும் நிச்சயமாக அவர்களிடம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் பெண் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சொல்லித் தரணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் உண்டு. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவான செஷனா நிச்சயமாக அதை நான் பண்ணி கொடுக்குறேன். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறதுல இந்த ஒரு 20 நிமிட நேரம் எனக்காக ஒதுக்கி தந்த நற்புலரி அமைப்புக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுவும் என்ன இந்த விஷயத்துக்காக ரெஃபர் பண்ண அவங்க ராஜி, அவங்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதோட இந்த செஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எக்ஸலன்ட் சப்போர்ட் அண்ட் நீங்க என்ன இந்த நிகழ்வுக்காக அழைச்சதுக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மி நாராயணன் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். 450 நாளில் நீங்கள் ஒரு நல்ல செஷனை எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு பணத்துடைய வேல்யூவே தெரிய மாட்டேருந்து. என்னென்னா, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த பணத்துடைய வேல்யூ தெரியாமல் வளர்ந்துட்டு இருக்காங்க. பட் இதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து பசங்களுக்கு வளர்க்கும் போது தான் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு நல்லா இருக்கும்ன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நீங்க சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. 450 நாள் கலந்து கொண்டு எங்களுக்கு சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி. நற்புலி சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பயிற்சியை தொடர்ந்து கண்டிப்பாக ஃபீட்பேக் வழங்குறேங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்படும், நேரம் கருதி. எல்லாரும் சொல்ல முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கலந்து கொண்டவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்குறதுக்கு. முதலாவதாக விஜயராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கங்களே. ரொம்ப அருமையா இருந்தது டாக்டர் யமுனி. அவங்களோட செஷன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ரொம்ப பிராக்டிக்கலா அவங்க லைஃப்ல நடந்து அப்படிங்கறத சொன்னது ரொம்ப ஒரு அதோட ஆழம் ரொம்ப அதிகம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். சோ ஒரு பெண்ணுடைய முன்னேற்றத்துக்கு ஆண்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொன்னதுன்றது ரொம்ப அருமையான விஷயம். அது ஆண் சமூகத்துக்கு பெருமை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆணோட பெருமை என்ன அப்படின்னா, தன்னோட இருக்கக்கூடிய இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யறதுதான் அந்த ஆணோட பெருமை அப்படின்னு சொல்லுவேன். சோ அவங்களுடைய முன்னேற்றத்தை நம்ம பாக்குறது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. சகோதரியுடைய செஷன் அவ்வளவு அருமையா இருந்தது அந்த விஷயத்துல. அதாவது பெண்களுக்கு குறிப்பா அந்த அவங்களுடைய பினான்சியல் இண்டிபெண்டன்சி அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுங்க. சோ அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நமக்காக ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒதுக்க முடியல அப்படின்னா என்ன வாழ்க்கையில என்ன இருக்கு நம்ம நண்பர்கள் கேட்டதான் சொல்லி ரொம்ப அருமையான விஷயம். அதுதான் அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனா இருக்கு. அங்கிருந்து அவங்களுடைய இதை மாத்திருக்காங்க, ட்ராக்க மாத்திருக்காங்க நினைக்கிறேன். ரொம்ப அருமையான செஷன் சகோதரி, ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்த லெவல் போங்க. பெண்கள் சமுதாயத்துக்கு நீங்க ஒரு விடிவெளியா இருக்கும். வாழ்த்துக்கள் சகோதரி.
நன்றி நன்றி சார். கொஞ்சம் ஷார்ட்டாக எல்லாரும் சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேங்களா? புலரி காலை வணக்கம். நன்றி மேடம் யோகநந்தினிக்கு. உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது உங்கள் தந்தையும் சித்தப்பாவும். ஆரம்ப காலத்தில் ஆண்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஃபைனான்ஸ் பொசிஷன். உண்மையிலேயே பெண்களுக்கு ஃபைனான்ஸ் பொசிஷன் பற்றி நிறைய தெரியல. நீங்கள் சொல்வது சில கேட்டிருக்கின்றா அவங்களுக்கு உங்கள் ஃபைனான்ஸ் பொசிஷன் இப்படி இருக்குது என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். பெண்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஃபைனான்ஸ் பொசிஷனை இன்னொரு வகுப்பில் நீங்கள் எடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைத்து நான் எங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். தொடர்ந்து விஷா மேடம், உங்களோட ஃபீட்பேக் வேங்களா? தேங்க்யூ சுமதி மேம். மேம், உங்களோட செஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அழகா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நேற்று இன்று நாளையில வந்து உங்களோட குழந்தை பருவத்திலேருந்து இது வரைக்கும் நீங்க எப்படி கடந்து வந்தீங்கன்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க 2 மணி நேரம் உங்களுக்காக நீங்க லவ் பண்ணி உங்களை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. அது ரியலி எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அது ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது மேடம். அதே மாதிரி ஒரு பேரண்டா இப்ப ஏன்னா பழைய காலத்துல இருக்கிற அந்த வளர்ந்து வந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வேற. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸா இருக்கிறவங்க என்னென்ன அழகா டீச் பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். உங்க ஃப்ளோ எக்ஸலண்டா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ விஷா மேம். சிவகணி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக் வேங்களா? மேம், அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். மேம், இன்னைக்கு உங்களோட செஷன் ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனந்த் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேங்களா? வணக்கம். நற்புலரி உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நற்புலரினுடைய இந்த 450வது இந்த எபிசோடுக்காக இதனுடைய நிறுவனர் மற்றும் அவர்களுடன் இணைந்து இதை கொண்டு சென்று இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மேடம்னுடைய இந்த செஷன் அருமையாக இருந்தது. இதில் முக்கியமாக அந்த பெண்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து அவள் சம்பாதிக்கிறாள் என்றால் அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த ஏன் வந்து பெண்கள் வந்து தானாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அருமையான ஒரு தன்னுடைய இதை சொன்னாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன அனைத்து கருத்துக்களும் ரொம்ப யதார்த்தமான கருத்துக்களாக தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. செஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்த் சார். குமரேசன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் கேட்பாங்களா? தேங்க்யூ ஸோ மச் சுமதி மேம். மேம், இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மேம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு செஷனு. இன்றைக்கி காலகட்டத்துக்கு தேவையான யதார்த்தமான இன்றைக்கி ஜென்ரேஷன் நாட் ஒன்லி உமன், மேலுக்கும் வந்து இன்றைக்கி இந்த செஷன் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக அவங்களும் எப்படி இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் சொன்ன விஷயம்தான், பெண் அப்படின்றவங்களுக்கு ஆண் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும், ஆணுன்றவங்களுக்கு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றது உலகம் அறிந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அது எப்படி இருக்கணுன்றது ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையான செஷன் மேம். மற்றும் இன்றைக்கி 450வது நாள் நற்புலரியோடது ஆரம்பிக்கும்போது ஒரு தனி ஆளாக ஆரம்பித்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இங்கே கூடி சேர்ந்து தேரை இழுக்கிற மாதிரி இன்றைக்கி லக்ஷ்மி நாராயண் சார், சுமதி மேடம், இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. தாமோதரன் சார்லேருந்து, ஆனந்த் சார்லேருந்து, பிருத்திவிராஜன் சார்லேருந்து, வீரசேகரன் சார்லேருந்து, வெங்கட் சார்லேருந்து ஒவ்வொருத்தவங்க பேரையும் நான் விடாமல் சொல்லணும். அவ்வளோ பேர் இந்த வெற்றிகரமான நாளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் டேக்கு இன்வைட்டை அழைத்ததை ஏற்று வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 35-40 பேர் உள்ளே வந்துட்டு அவங்களோட வேலை நிமித்தம் காரணமாக வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஒரு 30 பேர் இருந்தாங்க. ஸோ இதுக்கு காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கிற லக்ஷ்மி நாராயண் சார், சுமதி மேடம், இங்கே இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸ், மற்றவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும். இந்த ட்ரெயினர்ஸ் ஒரு முக்கியமான காரணம். இந்த பயிற்சி தளம் வந்து இந்தளவு வெற்றி அடைகிறதுக்கு ட்ரெயினர்ஸும் ஒரு முக்கியமான காரணம், பார்ட்டிசிபெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
நன்றி நன்றி சார். தொடர்ந்து ராமநாதன் சார் ராமசாமி சார் உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். சிறப்புமா. 450 அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். அந்த நம்பரை எக்ஸ்ட்ராடினரியா அச்சீவ் பண்ணிருக்கீங்க. அதுக்கும் ஆப்டா ஒரு ட்ரெயினரை கூப்பிட்டு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பத்தி பேச வச்சது ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே மகளிர் வந்து தன்னுடைய அனுபவங்களை வந்து சொல்றச்சு அது இன்னும் எல்லாருக்கும் கரெக்டா போய் சேருங்கிறதுல மாற்று கருத்தே கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஆஸ்பெக்ட் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். 450 மறக்க முடியாத நாளா ஆக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி சார். ஆனந்தராஜ் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். எல்லாரும் வணக்கம் மேடம். நீங்க மேடத்தோட பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நற்புலரோட 450 நாள் சின்ன கவிஞரை உங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்று குமரனின் உத்திர திருநாள். இன்று குமரனின் உத்திர திருநாள். எங்கள் குமரனின் உத்திரமான முத்திரை பதித்த நற்புலரி திருநாள். திங்கள் தளத்தில் எங்கள் தளத்தில் கொண்டாட்டம். ஆன்றோர் சான்றோர் திடலில் அளவற்ற மகிழ்ச்சி கடலில் பயணித்த நாட்கள் இன்றோடு 450. அதிகாலை 5:30 ஆர்வமாய் அனைவரும் இணைய நல்லோர் கூடுகையில் நல்லதோர் செய்திகள் பல. மாதம் ஒரு தலைப்பு. இறுதி நாட்களில் களைப்பு களைய மன்றத்தார் இணைந்து பட்டிமன்றம். இணைய வழி பல. இதன் மூலம் இணைந்தவர்கள் பல. நண்பர்களே அன்பர்களே, கற்றோரிடம் கற்க பெற்றோர் போல் அரவணைக்கும் நற்புலைக்கு வாருங்கள், நட்புகளோடு சேருங்கள். இன்பமாய் இணைவோம், இன்புற்று மகிழ்வோம். நட்புகள் மலரட்டும், நண்பர்கள் பெருகட்டும், நட்புணரை வளரட்டும், நற்பவி ஆகட்டும். நன்றி நன்றி நன்றி. நன்றி ஆனந்தராஜ் சார். 450 நாள் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய புகழாரத்தோட இந்த 450 நாள் எட்டி பிடிப்பதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சரண்யா செந்தில் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அவரை தொடர்ந்து வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். சரண்யா செந்தில் சார் நீங்கள் ஃபீட்பேக்கை வாங்கலாம். இன்னைக்கு 450வது நாள். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் குமரேசன் சார். நற்புலரின்னு ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா பெண் சமுதாயத்துல இருந்து மற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அருமையா அந்த பயிற்சி மூலமா வந்து சார் எக்ஸலண்டா எடுத்து கொடுத்துருக்கீங்க. குமரேசன் சார் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இன்னைக்கு 450வது நாள்ல டாக்டர் யோகா மேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் மெசேஜ் எல்லா விஷயமுமே இன்னைக்கு பயிற்சியை பொறுத்து ரொம்ப அருமையா இருந்துச்சு யோகா மேம். தேங்க்யூ. மேலும் மேலும் வந்து பயிற்சி துறையில சாதிக்க குமரேசன் சார் பிளஸ் நற்புலரி டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 சார். வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அன்புகளுமே அனைவருக்கும் வணக்கம். இது 450வது நாள், ஒரு மைல்ஸ்டோன் மீட்டிங். அதுல தன்னுடைய பெயரிலேயே யோகத்தை பெற்றிருக்கின்ற சகோதரியர் அவர்கள் வந்து கலந்து கொண்டு மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் கொடுத்திருப்பதுல மகிழ்ச்சி. அவரு கவிதையில ஒருத்தர் கலக்கினார் இல்லையா, ஆனந்தராஜ். ஆனந்தத்தோட கவிதையை கலக்கின மாதிரி கவிதையாவே இவங்களை சொல்லலாம். இவங்களுக்கு வாசிப்பே ஒரு சுவாசிப்பா இருந்திருக்கு. அதோடு வாசிப்ப சுவாசிப்பாவே இவங்க கொண்டுட்டு வந்ததுனாலதான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சிருக்கு. இவங்களுடைய ஃபேஷன் சொன்னப்ப டீச்சிங்னு சொன்னாங்க. நன்னூல்ல பவனந்தியார் சொல்றது ஈதல் இயல்பேன்னு ஆரம்பிச்சு சொல்றவரு டீச்சரோட எல்லா குணத்தையும் சொல்லி அதை ஈதல்னு சொல்லுவாரு. ஆரம்பிக்கிறதே ஈதல் இயல்பே. தர்மம் கொடுக்கறது டீச்சர்ஸ் எல்லாம் தர்மம் செய்யறாங்கிற லெவலுக்கு அந்த அளவுல நமது சகோதரியர் அவர்கள் மிக சரியா செஞ்சுருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலா ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது ஸ்ட்ரெயினா மாறிடாம அதை மாத்திக்கணும். எவ்வளவு செய்திகள், டைம் பிளானிங் அனைத்துமே ரொம்ப அருமை. இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சகோதரியர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நட்புலரி மீண்டும் மீண்டும் ஆலமரமாக 1000, 2000, 10,000 என்று வளர எல்லாம் அல்ல இறைவன் வழிவகுக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய குமரேசன் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 450 நாட்களில் இப்படி ஒரு தளத்தை உருவாக்கி நல்ல பயிற்றுனரை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சிறப்பான ஒரு பயிற்றுனர்.
அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இந்த 450 நாளில் கலந்து கொண்ட யோகநந்தினி மேடத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பயிற்சி தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்கியிருக்கிறத பொறுத்தே உங்களுக்கு எவ்வளோ சிறப்பான ஒரு செஷன் வழங்கியிருக்கீன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தளம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாதம் ஒரு தலைப்பு, கண்டிப்பாக மாதம் ஒரு தலைப்பில் நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களையும் இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்தலன்ற ஒரு வேண்டுகோளை வைத்து மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவதில் உங்கள் சகோதரி எம் சுமதி. இந்த நேரத்துல வந்துட்டு நான் இந்த அவங்க மேடம் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே நேரத்துல நான் 5:30 மணிக்கு 5:15 எந்திரிக்கிறதுக்கு காரணமா இருந்த நற்புலரி டீமுக்கும் குமரேசன் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேடம். நீங்க லக்ஷ்மணன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்க ஃபீட்பேக் வழங்க தான் வாங்கலாம். மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினரை நமக்கு ஏற்பாடு செய்த அவருடைய தோழி ராஜராஜேஸ்வரி ஈரோடு மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமது அழைப்பை ஏற்று வந்து கலந்து கொண்ட மேடம் யோகாநந்தினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற மேஜர் நாராயணன் சார் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு ஆதரவு அளித்து வரும் ஒவ்வொரு நற்புலரியின் பங்கேற்பாளர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பாலே இது மிக சாத்தியமாக இருக்கிறது. இந்த 450வது நாள் அதை வெற்றிகரமாக நிகழ்வர ஒவ்வொருவரும் தங்கள் முனைப்பான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்வோம் இந்த நிகழ்ச்சியை. தொடர்ந்து நாம் பயணிப்போம் நண்பர்களே, உங்கள் ஒத்துழைப்புடன். நன்றி, வணக்கம். நன்றி லக்ஷ்மணன் சார். தொடர்ந்து கண்டிப்பா நம்ம அனைவரும் பயணிப்போம். இன்னொரு நிகழ்ச்சியில யோகநந்தி மேடம் பயிற்சியோட நம்ம கண்டிப்பா உங்களை சந்திக்கலாம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். நன்றி மேஜர் நாராயணி சார். நன்றி மேடம். மேலும் நிறைய உயர எட்டணும் நற்புலர். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா அப்படியே ஆகட்டும். நல்லது.